அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். தை மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி தை மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் தொடங்கும் போது தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்றைய தினம் 15/1/2024 மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் 5ஆம் தேதி 19/1/2024 அன்றைய தினம் பின்னிரவு 1:42 சுக்கிர பகவான் தனுர் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 14ஆம் தேதி அதிகாலை 6:07 மகர ராசிக்கு புத பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. தை மாதம் 21ஆம் தேதி அதாவது 4 பிப்ரவரி 2024 அன்றைய தினம் இரவு 11:18 மகர ராசிக்கு செவ்வாயினுடைய நகர்வு அமைந்திருக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய இதில் கவனமாக நாம் நடந்துக்கணும். ஜென்ம சனி போய்கிட்டு இருக்கிறது. 12ஆம் இடம் வலுக்குது. நம்ம தான் சொன்னோம், சிம்மராசிக்கு சொல்லும்போது சொன்னோம். 12ஆம் இடம் வலுக்கும் போது 12ஆம் இடம்ங்கிறது என்ன? அயன சயன போகஸ்தானம்னு சொல்கிறோம், விரயஸ்தானம்னு சொல்கிறோம். ஒரு பயணம் போகும்போது ரொம்ப கவனமாக நாம் இருந்துக்கணும். தூங்க போகும்போது நிறைய யோசனைகள் உண்டாகும். அப்படி இருக்க, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அது அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அந்த மாதிரி போயிடுமா, இந்த மாதிரி போயிடுமான்னு சொல்லி நிறைய குழப்பங்கள் ஏற்படலாம் தூங்க போகும்போது. அதிலலாம் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். விரயம், விரயம்னா எப்படி? வீண் விரயம் உண்டாகலாம். அப்போ மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். என்னெல்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பல காரியங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் இனிமே தாங்க பிஸியாகிடுவீங்க. நீங்கள் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது வேலைக்கு முயற்சி பண்ண இப்போ முயற்சி பண்ணுங்கள். ஜென்ம சனி நினச்சிலாம் பயப்படாதீங்க. தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். புது வேலை கண்டிப்பாக கிடைக்கும். புது தொழில் ஆரம்பிக்கலாம். தைரியமாக ஆரம்பிங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லபடியாக வரும். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் கை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கேளிக்கைகளில் மனம் போகலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
1369 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் நீலம். சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி 30, 31, பிப்ரவரி 1. அதிர்ஷ்டமான தினங்கள் பிப்ரவரி 8, 9 மற்றும் 10. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ, இல்லை உங்களுடைய கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணுறேன். அது மாதிரி ஜாதகம் அனுப்பினவாடுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. அதிகபட்சம் ஒரு 3-4 நாட்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் ஜாதகம் அனுப்பின்னு இருக்கா. அடுத்தது பொருத்தம் சம்பந்தமான விஷயத்தை பொறுத்தவரை ஒரு நாள் டைம். நீங்கள் இன்றைக்கி அனுப்பிச்சில்ல, நாளைக்கு நான் உங்களுக்கு பொருத்தம் பார்த்து சொல்லிடுவேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் நமது சேனலுடன். நன்றி, வணக்கம்.